கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 9வது வசனம். இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கு இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு முறை ஒரு சபையில் முக்கியமான ஒரு தேவைக்காக காணிக்கை கொடுத்தவர்களின் பட்டியல் வாசிக்கப்பட்டது. அங்கே அதிக அளவு காணிக்கை கொடுத்தவரின் பெயர் வாசிக்கப்பட்ட போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டனர். ஏனென்றால் குறைந்த அளவு காணிக்கை கொடுத்தவர்களை விட அவர் பொருளாதார நிலையில் மிகவும் சாதாரணமானவர். கர்த்தருக்காக கொடுப்பதில் அவருக்கு அவ்வளவு பெரிய உற்சாகம். தன்னுடைய வசதியின் அளவை பாராமல் தன்னுடைய வாஞ்சியின்படியே கொடுத்தார். இயேசு சிலுவையில் அறையப்பட போகும் காலம் நெருங்கிய ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண்மணி அவருக்காக 300 பணம் செலவிட்டு வெளியேறப்பட்ட வாசனை தைலத்தை வாங்கி வைத்திருந்தார். அந்த தொகை ஒரு சாதாரண கூலியாளின் ஒரு வருட சம்பளத்திற்கு சமம். அதை கொண்டு அவளால் மிக முக்கிய பொருட்களை அவளுக்காக வாங்க முடியும். ஆனால் அவளோ அவ்வளவு பெரிய தொகைக்கு வாசனை திரவியம் வாங்கி அவருடைய பாதத்தில் ஊற்றினாள். காரணம் என்ன? அவர் மேல் அவளுக்கு இருந்த அன்பும் மரியாதை உணர்வும். அன்பு ஒரு பெரிய விலையை கொடுக்க ஆயத்தமாக இருக்கும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் 3:16 வாசிக்கிறோம். சிலரிடம் அன்பான வார்த்தைகள் இருக்கும், ஆனால் அதனை உண்மை என்று உறுதிப்படுத்தும் செயல்கள் எதுவும் இராது. நம்மிடம் உள்ள எதையும் இழக்க மனதில்லாத சூழ்நிலையில் நம்மிடம் உள்ள அன்பு வெறும் உணர்ச்சி சார்ந்ததுதானே அன்றி உண்மையான இருதயத்திலிருந்து தோன்றியவைகள் அல்ல. ஆனால் அன்பை வெளிப்படுத்த ஒரு செலவினை ஏற்க நாம் முன் வர வேண்டும். அந்த பெண்மணி தன்னுடைய அன்பை வெறும் வார்த்தைகளால் கூறாமல் அதற்காக ஒரு பெரிய செலவினை ஏற்பதில் மகிழ்ச்சி கண்டார். அந்த மனநிலை மிகவும் மெச்ச தகுந்தது. அதனை பலருக்கு நல்ல முன்மாதிரியாக்கும் விதமாக இயேசு அந்த பெண்மணியின் செயல் சுவிசேஷம் அறிவிக்கும் இடமெல்லாம் சொல்லப்பட வேண்டும் என்றார். கொடுப்பவர்கள் எல்லாம் அன்பினால் தான் அதனை செய்கிறாள் என்பது நிச்சயமல்ல. ஆனால் எதையும் கொடுக்க விரும்பாமலே அன்பை காண்பிப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. இறைவனின் எதிர்பார்ப்புகளுக்கு நீ ஏற்றவனாயிரு. அதுவே இறைவனிடம் நீ எதிர்பார்ப்புகளை பெறுவதற்கான வழி. அதான் உண்மை. இந்த அன்பின் வெளிப்பாடு அல்லது அன்பின் நற்கிரியை அல்லது அன்பு சார்ந்த செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு வச்சுக்கலாம். பிரியமானவர்களே, இவள் செய்த அநேக காரியங்கள் அல்ல, இவள் செய்த ஒரு காரியம்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் அநேக லட்சம் பேர் வாசிக்கும்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அன்பும் நற்கிரியைகள் சார்ந்த 2 விதமான காரியங்களை பார்க்குறோம். 2 சார்ந்து செயல்படும் போது உண்மையாகவே அதில் கர்த்தர் பிரியப்படுகிறார். அதை நாம் செய்வோம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ்.